சகோதரி காளியம்மாள் நாம் தமிழர் கட்சி சார்பாக பல மேடைகளில் பேசியதை நாம் ஏற்கனவே கண்முன்னே பார்த்திருக்கிறோம். அவ்வளவு எளிமையாக நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பேசியவர். ஆனால் சமீபத்தில் நடந்த ஒரு மேடை பேச்சில் திமுகவினர் அவரை இழிவாக பேசியதோடு மட்டுமல்லாமல் அவரை தாக்கினர். இதன் பிறகு காவல்துறையிலும் அவர் மீது பல வழக்குகளும் போடப்பட்டன. இதன் பிறகு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் சிறிது காலத்திற்கு மேடைகளில் நீங்கள் பேச வேண்டாம் என தற்பொழுது அறிவுறுத்தியுள்ளதாக செய்திகளும் வெளிவந்தன. ஏனெனில் அண்ணன் தலைவராக மட்டுமல்லாமல் ஒரு அண்ணனாக செயல்படுகிறார் என்பதே உண்மையான செய்தியாக இருந்து வருகிறது. அது மட்டுமல்லாது தற்பொழுது காளியம்மாள் எந்த ஒரு மேடைகளிலும் பேசியதில்லை. ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார். வரக்கூடிய இந்த ஒரு தேர்தல் அனைவருக்கும் மிகப்பெரிய மாற்றாகவே அமையும் என்பதில் எவ்வித மாற்று கருத்துமே கிடையாது. கண்டிப்பாக தமிழகத்தில் மாற்று அரசியல் வரும் என்பதுதான் மக்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவே இருந்து வருகிறது. மேலும் அது மட்டுமல்லாது அண்ணன் சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட 70% அதிகமான வாக்குகளை வாங்குவார் என பல தரப்பிலிருந்தும் தற்பொழுது கருத்து கணிப்பிலும் வந்து கொண்டிருக்கின்றன.